ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டினா நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பரிட்சயமாக தெரியக்கூடிய ஒரே சஷ்டி மகா கந்த சஷ்டி தான். அதாவது ஐப்பசி மாதம் தீபாவளியை ஒற்றி வரக்கூடிய அந்த மகா கந்த சஷ்டி விரதம் பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். முருக பக்தர்களாகிய அனைவருக்குமே அந்த மகா கந்த சஷ்டி விரதம் பற்றி தெரியும். அது 7 நாட்கள் மிகவும் கடுமையான விரதம் இருந்து முருகப்பெருமானை அடையக்கூடிய மிக கடுமையான விரதங்களில் ஒன்று தான் மகா கந்த சஷ்டி விரதம். அந்த மகா கந்த சஷ்டி விரதத்திற்கு இணையாக மாதந்தோறும், அதாவது ஒரு மாதமும் 12 மாதங்களில் ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த மாத சஷ்டி விரதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மகா கந்த சஷ்டி விரதம் மட்டும் இல்லாமல் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதங்கள், அதாவது ஒரு மாதமும் முருகப்பெருமானுக்கு தேய்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டின்னு 2 சஷ்டி வரும். அது ரெண்டுமே ஒரே நாட்களில் தான் வரும். நாம் அந்த சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்கு நிறைய விரதங்கள் இருக்குது. சஷ்டி விரதம் இருக்குது, கிருத்திகை விரதம் இருக்குது, கார்த்திகை விரதம் இருக்குது. இதுபோல் சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம். நீங்கள் மாதந்தோறும் தங்களுக்கு வேண்டிய கடமைகள், அதாவது முருகப்பெருமான்கிட்ட நமக்கு என்ன வேணும், நம்ம எதுக்காக முருகப்பெருமான்கிட்ட வழிபாடு பண்ணுறோமோ அதை திரும்ப திரும்ப முருகப்பெருமான்கிட்ட வேண்டி அந்த வரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை ஒவ்வொரு முருக பக்தர்களும் தனக்கான வேண்டுதல்களை வைத்து அதை நிறைவேற்றுறாங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கப்போ நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா, சஷ்டி மாதம் சஷ்டி வரும். அந்த மாதம் வரக்கூடிய சஷ்டியுடைய நாட்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். இப்போ மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய, அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியில் நம்ம எப்படி கடைபிடிக்கலாம், கடைபிடிச்சா என்ன மாதிரி நமக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் நல்லா குளித்து ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா சுத்தம் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கோண தீபத்தில் கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கோணத்தில் ஓம் சரவண பவன் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் அந்த சர்க்கோணத்தில் தீபத்தை வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு நல்ல வாசமான மலர், அதாவது அரளிப்பூ, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அரளிப்பூ. அந்த அரளிப்பூ மாலை போட்டுக்கோங்க. ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ முருகப்பெருமான்கிட்ட அதை நீங்கள் உள்ள முருகி காலையில் பண்ணுற பிரார்த்தனைக்கு எப்போதுமே மிகப்பெரிய பலன் கிடைக்கும்னு சொல்லி நம் முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு என்ன மாதிரி அருள் புரிஞ்சாரோ அதே அருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம முருகப்பெருமானை உள்ளம் உருகி நல்ல ஒரு தூய்மையான மனதோடு நாம் வேண்டும்போது நமக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. நீங்கள் எல்லாம் வேண்டிட்டு அடுத்து உங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தினம்தோறும் கூட கந்த சஷ்டி கவசம் கேட்கலாம், பாடலாம், வேல்மாறல் படிக்கலாம். இது போல் உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு தெரிந்த பாடல்கள் எதுனாலும் நீங்கள் படிக்கலாம். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் உண்ணாமல் விரதம் இருந்தீங்கன்னா மிகவும் அது சிறப்பு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து நைட்டில் அதை முடிச்சுப்பாங்க. ஒரு சிலர் காலையில் முடிச்சுப்பாங்க. இடையில ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சுப்பாங்க. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதே போல் நைட்டில் பகலில் என்ன மாதிரி காலையில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்களோ அதே வழிபாடை நீங்கள் மாலையிலையும் தொடர்ந்துங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு விரைவில் செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் ஒரே மனதோட முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்போது நீங்கள் கேட்குற அனைத்து வரங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு முறையும் நம்ம முருகப்பெருமான்கிட்ட வணங்கும் போதும் தினம்தோறும் வணங்கலாம். அதே போல் இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம வணங்கும் போது அதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. பொதுவாக எல்லாரும் குழந்தை பேரு வேணும் அப்படின்ற தம்பதிகள் மகா கந்த சஷ்டி விரதம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஆனால் இந்த சஷ்டி வந்து மாதந்தோறும் வருகின்ற சஷ்டியும் வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து உங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். அதுபோல் குழந்தை பேர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேறு என்னென்ன உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கும் அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சு நீங்கள் உள்ளன்போடு உள்ளம் உருகி கண்ணீர் மல்கி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட கேட்கும்போது அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். சஷ்டி விரதம் முறை வந்து இதுதான். ஒவ்வொரு மாதமும் வந்து சஷ்டி வந்து எந்தெந்த தேதிகளில் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 24, 2026 சனிக்கிழமை வந்து மகா கந்த சஷ்டி மாதத்தில் வர சஷ்டி வந்து வரும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26ஆம் தேதி 1:46 27ஆம் தேதி 12:29 வரைக்கும். பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது. இது வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகிற நேரம் வந்து காலையில் 11:09 திரும்ப அது முடிகிற நேரம் பிப்ரவரி 23 காலை 9 மணிக்கு 9 முடிவடையுது. அதே போல் மார்ச் மாதத்தில் வந்து மார்ச் 24, 2026 செவ்வாய்க்கிழமை வந்து கந்தசஷ்டி மாதத்தோறும் வர கந்தசஷ்டி வருது. அது ஸ்டார்ட் ஆகிற நேரம் ஆரம்பமாகிற நேரம் வந்து மார்ச் 23 6:38 மாலை ஸ்டார்ட் ஆகி முடிகிற நேரம் வந்து மார்ச் 24 சாயங்காலம் மாலை 4:07. அதே போல் ஏப்ரல் 22, 2026 புதன்கிழமை சஷ்டி ஸ்டார்ட் ஆகிற நேரம் ஏப்ரல் 22 மதியம் 1:19 சஷ்டி தொடங்கி அது முடிகிறது வந்து 10:49, அதாவது ஏப்ரல் 22 இரவு வந்து 10:49 முடியுது. போல் மே மாதம் வந்து சஷ்டி மே 21, 2026 வியாழக்கிழமை காலை 8:26 சஷ்டி தொடங்கி மே 22 காலை 6:24 சஷ்டி முடியுது. அதே போல் ஜூன் 19, 2026 வெள்ளிக்கிழமை மாலை 4:59 சஷ்டி தொடங்கி அடுத்த நாள் ஜூன் 20 மாலை 3:46 சஷ்டி முடியுது. ஜூலை 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி தொடங்குகிற நேரம் ஜூலை 19. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை சஷ்டி தொடங்குகிற நேரம் வந்து மாலை 5 மணி தொடங்கி ஆகஸ்ட் 18 5:50 சஷ்டி முடியுது. அதே போல் செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 16, 2026 புதன்கிழமை காலை 8:59 சஷ்டி தொடங்கி முடிகிறது செப்டம்பர் 17 10:47 முடியுது. அதே போல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சஷ்டி ஸ்டார்ட் ஆகிற நேரம் 3:25 காலையில் தொடங்கி சஷ்டி முடிகிற நேரம் அடுத்த நாள் அக்டோபர் 17 5:54 காலையில் முடியுது. அதே போல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி தொடங்குகிற நேரம் வந்து நவம்பர் 14 காலை 11:23 சஷ்டி தொடங்கி அடுத்த நாள் காலை 2 மணிக்கு வந்து சஷ்டி முடியுது. அதே போல் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை தொடங்குகிற நேரம் வந்து 7:15. அதே போல் முடிகிற நேரம் வந்து அடுத்த நாள் டிசம்பர் 15 9:19 சஷ்டி முடியுது. இதுதான் வந்து மாதம் 12 மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி தேதிகள். இந்த தேதிகளில் வர சஷ்டி விரதத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய முருகப்பெருமானுடைய அருளை வந்து நீங்கள் பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி மக்களே.